அத்தியாயம் 6. பிளவு மற்றும் சமரசம். கந்தன் பிரபு இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வன் ஆகியோருடன் தனது இராச்சியத்திற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். தேவேந்திரனின் படையினர் தாக்கினால் நம்பியராசன் மற்றும் அவரது பழங்குடியினரை பாதுகாப்பதற்காக சேனாதிபதி வீரபாகு வள்ளிமலையில் நிலைநிறுத்தப்பட்டிருந்தார். கந்தன் பிரபு தனது வாழ்க்கையின் போக்கையும் விதியையும் மாற்றிய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்தார். அவர் எடுத்த முடிவுகள் தற்போதைய சூழ்நிலையை விட முற்றிலும் மாறுபட்ட வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம். அவரது பெற்றோர் தனது சகோதரர் விநாயகம் பிரபுவின் மீது பாரபட்சம் காட்டி அவருக்கு ஞானப்பழத்தை, அறிவு மற்றும் ஞானத்தின் பழம் வழங்கியதால் ஏற்பட்ட பெரும் பிளவை அவர் நினைவு கூர்ந்தார். அவரது பெற்றோர் பூமியை சுற்றி வந்து பழத்தை பெறும்படி கேட்டுக்கொண்டனர். கந்தன் பிரபு தனது மயிலுடன் பூமியை சுற்றிச் சென்றார். அதே நேரத்தில் அவரது சகோதரர் தனது பெற்றோரை சுற்றி வந்து பெற்றோர்தான் குழந்தைகளுக்கு உலகம் என்று கூறி பழத்தை கோரினார். கந்தன் பிரபு திரும்பி வந்தபோது தனது பெற்றோரால் துரோகம் செய்யப்பட்டதாகவும் தனது சகோதரரால் ஏமாற்றப்பட்டதாகவும் உணர்ந்தார். ஞானத்தின் பழம் கந்தன் பிரபு மற்றும் அவரது பெற்றோருக்கு பகைமையின் பழமாக மாறியது. கந்தன் பிரபு தனது மூத்த சகோதரரால் ஆதிக்கம் செலுத்தப்பட்டு தனது முதல் குழந்தையின் மீது அளவுக்கு அதிகமான அன்பை காட்டிய தனது பெற்றோரால் பாரபட்சம் காட்டப்பட்டதாக உணர்ந்தார். இது கந்தன் பிரபுவை கட்டுப்படுத்த முடியாத கோபத்தில் ஆழ்த்தியது. இதனால் அவர் எல்லாவற்றையும் கைவிட்டு கைலாசத்தை விட்டு வெளியேறினார். அவரிடம் கோவணம் மட்டுமே இருந்தது. அவரது தாய் உமாவின் மீண்டும் மீண்டும் திரும்பி வரும்படி கெஞ்சியதும் விநாயகம் பிரபுவின் பழத்தை வழங்கியதும் அவரது காதுகளில் விழவில்லை. கந்தன் பிரபு பழனி மலையில் காலில் செருப்பின்றி நடந்தார். மலையில் மற்றும் அதை சுற்றியுள்ள தமிழர்கள் அவருக்கு உணவும் தண்ணீரும் வழங்கினர். அவர்கள் கந்தன் பிரபுவை ஆறுதல் செய்தனர். மேலும் அவர்களின் தலைவர் கந்தன் பிரபுவை குமரிக்கண்டத்தின் அரசராக ஆக்கினார். அவர்களின் பக்தி மற்றும் மாறாத விசுவாசத்தால் உந்தப்பட்ட கந்தன் பிரபு அவர்களின் அரசராக ஒப்புக்கொண்டார். இங்குதான் கந்தன் பிரபு சேனாதிபதி வீரபாகு, இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வன் ஆகியோரை சந்தித்தார். அவர்கள் அனைவரும் சம்பசிவம் பிரபுவின் படையின் காலம் சோதித்த தளபதிகள் மற்றும் வீரர்கள். இவை கந்தன் பிரபுவின் வாழ்க்கையில் மிகவும் கடினமான நாட்களாக இருந்தன. அவர் கைலாசத்தில் தனது பெற்றோருடன் இருந்த வாழ்க்கையையும் ஆறுதலையும் இழந்தார். அவர் தனக்கு முன்னால் இருந்த புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள கணிசமான நேரம் எடுத்துக்கொண்டார். கந்தன் பிரபு தனது மீட்பை ஔவையாரின் சரியான நேரத்தில் மத்தியஸ்தம் செய்ததற்கு கடமைப்பட்டிருந்தார். அவரது பெற்றோர் ஔவையாரை தங்கள் மகனை கைலாசத்திற்கு திரும்ப அழைத்து வர அனுப்பியிருந்தனர். ஔவையார் கந்தன் பிரபுவை ஆறுதல் செய்வதற்கான தனது உத்தியை வாழ்க்கையின் பல்வேறு மதிப்புகள் குறித்து கேள்வி கேட்பதாக இருந்தது. ஔவையார் கந்தன் பிரபுவிடம் கேட்டார், முருகா, நீயே பழம், ஞானத்தின் பழம். உனக்கு இன்னொன்று ஏன் தேவை? அறிவும் ஞானமும் நிறைந்த நீ உன் பெற்றோரிடம் கோபம் கொள்ளலாமா? ஔவையாரே, நீங்கள் எனக்கு மிகவும் பக்தியும் அன்பும் கொண்ட நல்லாசிரியர் என்பது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். உங்களுடன் இருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் என் பெற்றோரின் செயல்களை நியாயப்படுத்தாதீர்கள். எப்படி தங்கள் இளைய குழந்தையை பாகுபாடு செய்ய முடியும்? அவர்கள் மிகவும் பாரபட்சம் காட்டி தங்கள் மூத்த மகன் விநாயகம் பிரபுவை ஆதரித்து எப்போதும் அவருக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர். இது அவருக்கு ஞானப்பழத்தை வழங்குவதற்காக அவர்கள் நடத்திய ஒரு நாடகம். ஔவையார் பதிலளித்தார், முருகா, ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு நோக்கம் மற்றும் காரணத்தை கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவமும் அது போன்ற ஒரு உதாரணம். கைலாசத்தை விட்டு வெகு தொலைவில் நீங்கள் பெரும் மகிமையையும் புகழையும் அடைய வேண்டியவர். உங்கள் பெற்றோரிடம் திரும்பிச் சென்று உங்கள் ஒளி, அழகு மற்றும் அறிவால் கைலாசத்தை ஒளிரச் செய்யுங்கள். கந்தன் பிரபு பதிலளித்தார், ஔவையாரே, இது என் உலகம், என் நாடு, என் மக்கள் மற்றும் என் பக்தர்கள். இனிமேல் இதுவே என் வீடு. அவர்கள் என்னை பார்க்க விரும்பினால் அவர்கள் எப்போதும் வரவேற்கப்படுகிறார்கள். நான் கைலாசத்தை விட்டு வெளியேறிவிட்டேன். ஔவையார் கந்தன் பிரபுவுடன் வாதிடவில்லை. ஆனால் முருகன் கோபகுணம் கொண்டவராக இருந்தாலும் தனது பக்தர்களுக்கு அவர்களது கனவுகளுக்கும் அப்பாற்பட்ட வரங்களை வழங்குபவர் என்பதை அவர் உள்ளுர உணர்ந்திருந்தார். அவர் எப்போதும் தன்னிடம் அடைக்கலம் புகுந்த அனைவருக்கும் கருணை காட்டுபவர். அவர் எப்போதும் ஒடுக்கப்பட்டவர்களின் வெற்றியாளராக இருந்தார்.
அவர் எப்போதும் நிலவும் நிலைமைகளை கேள்வி கேட்டு பாகுபாட்டை வெறுத்தார். கந்தன் பிரபு நீதியை வழங்குபவர், மேலும் அவர் அனைத்து 6 புலன்களின் ஒருங்கிணைப்பை குறிக்கிறார். கந்தன் பிரபு உண்மை, உண்மை. கந்தன் பிரபு. ஔவையார் கந்தன் பிரபுவுக்கு வணங்கி புறப்பட்டார். அவர் அடர்ந்த காட்டில் நடந்தார். அவர் சோர்வடைந்து நிழல் மரத்தின் கீழ் ஓய்வெடுத்தார். அவர் நாவல் பழம் மரத்தின் அடியில் ஒரு இடையன் பையனை பார்த்தார். ஔவையார் முருகனின் வளர்ப்பை 6 கார்த்திகைகளால் நினைவு கூர்ந்தார். எனவே கார்த்திகேயன் என்ற பெயர். அவர் காலத்தின் மகன். எனவே அவருக்கு செலுத்தப்படும் பிரார்த்தனைகள் மோதலின் காலமான கலியுகத்திலும் அவரது பக்தர்களுக்கு ஆறுதல் அளிக்கும். எனவே கலியுக வரதா என்ற பட்டம். கந்தன் பிரபு பிரம்மாவை ஓம் பிரணவ மந்திரம் என்ற பொருளை பதிலளிக்காததற்காக சிறையில் அடைத்த நிகழ்வை அவர் நினைவு கூர்ந்தார். பிரணவ மந்திரத்தின் பொருளை அறியாத அறியாமை மற்றும் அலட்சியத்திற்காக அவரை சிறைப்பிடித்தார். அவர் படைப்பாளராக இருந்தாலும் அவரது பெற்றோராலோ அல்லது விஷ்ணு பிரபுவாலோ பிரம்மாவை விடுவிக்க முடியவில்லை. மூத்தவர்கள் செய்த தவறுகளை மன்னிக்க கூடாது அல்லது புதைக்கக்கூடாது, மாறாக சரி செய்ய வேண்டும். உண்மை என்பது நபரின் வயதை சார்ந்தது அல்ல, அறிவும் வயதும் தொடர்பில்லாதவை. ஔவையார் பின்னர் தனது தந்தை சம்பசிவம் பிரபுவின் முயற்சியால் மட்டுமே கந்தன் பிரபு பிரம்மாவை விடுவிக்க சம்மதித்தார் என்பதை நினைவு கூர்ந்தார். சம்பசிவம் பிரபு பின்னர் கந்தன் பிரபுவிடம் பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கும்படி சவால் விடுத்தார். முருகன் பிரபு அவரை உட்காரச் சொல்லி தற்போது ஒரு ஆசிரியராக இருப்பதால் தன்னை கேட்கச் சொன்னார். சம்பசிவம் பிரபு எதிர்த்தபோது அவர் சொன்னார், ஆசிரியருக்கு வயது இல்லை மற்றும் அறிவை பரிமாறுவது முக்கியம். நீங்கள் எனது உயிரியல் தந்தையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அறிவை பரிமாறுவதன் மூலம் நான் உங்கள் ஆசிரியர். கந்தன் பிரபுவின் நீதியான வார்த்தைகளுக்கு வணங்கிய சம்பசிவம் பிரபு பிரணவ மந்திரத்தின் பொருளை கேட்டார். ஔவையாரே, நீங்கள் எரிந்த பழத்தை வேண்டுமா அல்லது எரியாத பழத்தை வேண்டுமா? ஔவையார் குழப்பமடைந்தார். ஏனென்றால் அவர்கள் எப்போது பழத்தை எரிக்கத் தொடங்கினார்கள். ஆர்வத்தின் காரணமாக அவர் எரிந்த பழத்தை விரும்பினார். கந்தன் பிரபு அவருக்கு நாவல் பழத்தை வழங்கினார். அதை அவர் வேண்டுமென்றே மணலில் போட்டார். அருகில் இருந்த ஔவையார் அந்த பழங்களை சேகரித்தார். அவர் நாவல் பழத்தில் ஒட்டிய மணலை ஊதி அதை வாயில் போட்டார். கந்தன் பிரபு பின்னர் கேட்டார், ஔவையாரே, அது சூடாக இருக்கிறதா? நீங்கள் பழத்தை குளிர்விக்க காற்றை ஊதுகிறீர்கள். நான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று நினைத்தேன். மேலும் நான் தமிழின் மாஸ்டர் என்று நினைத்தேன். என்னை மரியாதையுடன் இருக்கச் செய்து எனது அகந்தையை கடக்க உதவியதற்கு நன்றி. நீங்கள் ஒரு இடையன் அல்ல என்று நினைக்கிறேன். தயவு செய்து உங்கள் அடையாளத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள். கந்தன் பிரபு தனது அடையாளத்தை ஔவையாருக்கு வெளிப்படுத்தினார். அவர் பணிவுடனும் பக்தியுடனும் அவருக்கு வணங்கினார். கந்தன் பிரபு பின்னர் ஔவையாரிடம் கேட்டார், ஔவையாரே, பூமியில் அரிதானது எது என்று சொல்ல முடியுமா? ஓ முருகா, மனிதனாக பிறப்பது அரிது, அறிவும் கல்வியும் பெறுவது மிகவும் அரிது, தர்மமும் தவமும் செய்வது மிகவும் அரிது, எந்த உடல் குறைபாடுகளும் இல்லாமல் பிறப்பது மிகவும் அரிது என்று ஔவையார் பதிலளித்தார். பூமியில் மிகவும் கொடுமையானது எது என்று கந்தன் கேட்டார். ஔவையார் பதிலளித்தார், வறுமை கொடுமையானது. நீங்கள் இளமையாக இருக்கும்போது. மிகவும் கொடுமையானது தீராத நோய். மிகவும் கொடுமையானது அன்பும் பாசமும் இல்லாத பெண்ணின் கையில் இருந்து உண்பது. கந்தன் பிரபு தனது கேள்விகளை தொடர்ந்தார். பூமியில் மிகவும் இனிமையானது எது? ஔவையார் பதிலளித்தார், தனிமையாக இருப்பது இனிமையானது. முதல்வருக்கு வணங்குவது இனிமையானது. அறிஞர்கள் ஒன்று கூடுவது மிகவும் இனிமையானது. மேலும் கனவுகளில் கூட அறிஞர்கள் இருப்பது மிகவும் இனிமையான அனுபவம். கந்தன் பிரபு கேட்டார், ஆரம்பம் எது, முடிவு எது? ஔவையார் பதிலளித்தார், முடிவு ஆரம்பத்தில் உள்ளது, ஆரம்பம் முடிவில் உள்ளது. கந்தன் பிரபு மகிழ்ச்சியுடன் பாராட்டினார். ஔவையாரே, உங்கள் தமிழ் அறிவும் உலகத்தை பற்றிய புரிதலும் குறைபாடற்றவை. தமிழ் மற்றும் தமிழுக்கு உங்கள் பங்களிப்பு நீடூழி வாழ்க. முருகன் பிரபுவே, உங்கள் ஒளிமயமான தோற்றத்தை கொண்டிருப்பது எனக்கு ஒரு வரம். எதிரிகளை தாக்கும்போது உமா தாயால் வழங்கப்பட்ட ஈட்டியை தைரியமான ஈட்டியாகவும், நண்பர்களிடம் பயன்படுத்தும் போது அறிவும் கருணையும் கொண்ட ஈட்டியாகவும் பயன்படுத்துங்கள்.
கந்தன் பிரபுவின் கோபமும் துரோக உணர்வும் ஔவையாரின் ஆறுதலான தோற்றத்தாலும் அவரது ஞானமான வார்த்தைகளாலும் மறைந்தது. இவ்வாறு கந்தன் பிரபுவின் முதல் சமரசம் அவரது பெற்றோருடன் நிகழ்ந்தது. இளங்கோவனே, உங்கள் குடும்பத்தை சந்திக்க நீங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். நீங்கள் குமரிக்கண்டம் மற்றும் எனக்காக உங்கள் வாழ்க்கையின் 6 ஆண்டுகளை தியாகம் செய்துள்ளீர்கள். என்னிடம் இவ்வளவு விசுவாசமான மற்றும் நம்பிக்கையான தளபதிகள் இருப்பது எனக்கு ஒரு வரம். எதிர்பாராத சில சூழ்நிலைகளை தவிர்க்க நீங்கள் உடனடியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நான் உணர்கிறேன். இதை கேட்ட இளங்கோவன் உடனடியாக வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தார். அவர் சம்பசிவம் பிரபு, கந்தன் பிரபு மற்றும் குமரிகண்டத்திற்கு சேவை செய்வதில் ஈடுபட்டு தாமரையை பற்றிய தனது இயக்கத்தை மறைக்க முயன்றார். இறுதியாக அவருக்கு தனது குடும்பத்துடன் இருக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் கந்தன் பிரபுவிடம் விடைபெற்றார். கதிர் செல்வனும் அவருடன் சேர்ந்தார். கந்தன் பிரபு ஒரு தாழ்ந்த சாதியைச் சேர்ந்த பழங்குடி பெண்ணான வள்ளியை நடத்தை குறியீட்டிற்கு எதிராக மணந்ததால் தேவேந்திரன் கோபம் கொண்டிருந்தார். கந்தன் பிரபு காந்தர்வ மணம் செய்து கொண்டதை முனிவர் நாரதர் தனக்கு தெரிவித்தபோது அவர் வருத்தமடைந்தார். அவர் நம்பியராசன் மற்றும் வள்ளியிடம் கோபம் கொண்டார். ஆனால் கந்தன் பிரபுவின் மீது அவருக்கு இருந்த நன்றி அவரது கோபத்தை மீறியது. தேவேந்திரன் முனிவர் நாரதரிடம் கந்தன் பிரபு வள்ளியுடன் ஒரு உறவை கொண்டிருந்தால் அல்லது நடைமுறையில் இருந்ததைப் போல அவளை ஒரு காமக்கிழத்தியாக வைத்திருந்தால் அவர் வருத்தப்பட மாட்டார் என்று தெரிவித்தார். ஆனால் கந்தன் பிரபு தனது மகள் தெய்வானைக்கு சமமான மனைவியின் தகுதியை வள்ளியிடம் வழங்கியதால் அவர் வருத்தமடைந்தார். இது அவருக்கு மன்னிக்க முடியாதது. தேவேந்திரன் தனது தளபதிகளில் ஒருவரை அழைத்து பழங்குடி தலைவர் நம்பியராசனை தோற்கடித்து வள்ளியை சிறைப்பிடிக்க ஒரு படையை வள்ளிமலைக்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டுக்கொண்டார். கந்தன் பிரபுவின் முன்னோக்கு பார்வை தனது சேனாதிபதி வீரபாகுவை பின்னால் விட்டுச் சென்றதால் பலன் அளித்தது. நம்பியராசன் மற்றும் அவரது பழங்குடி போர் வீரர்கள் வீரபாகுவின் போர் உத்தியின் மூலம் தேவேந்திரனின் படையை தோற்கடிக்க முடிந்தது. பழங்குடியினர் தேவேந்திரனின் படையின் தோல்வியையும் அவர்களின் அன்பான வள்ளியின் கந்தன் பிரபுவுடனான திருமணத்தையும் கொண்டாட ஒரு விருந்தை ஏற்பாடு செய்தனர். கந்தன் பிரபு தனது புதிதாக மணந்த வள்ளியுடன் திருப்பரங்குன்றத்திற்கு திரும்பினார். அவர் தனது புதிய மனைவியுடன் தனது வருகை குறித்து தூதுவர் மூலம் தெய்வானை மற்றும் தேவேந்திரனுக்கு செய்தி அனுப்பியிருந்தார். கந்தன் பிரபு சோர்வான பயணத்திற்கு பிறகு தனது இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். சேனாதிபதி வீரபாகு அரண்மனைக்குள் நுழைந்து கந்தன் பிரபுவை வாழ்த்தினார். வள்ளியுடன் எனது காந்தர்வ மனத்தை பற்றி நமது பிரஜைகள் என்ன பேசுகிறார்கள்? வீரபாகு பேசினார். கந்தன் பிரபுவே, நீங்கள் ஒரு உறுதியான சைவரை மணந்ததால் சைவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மேலும் உங்கள் மீது அவர்களுக்கு இருந்த தவறான நம்பிக்கை உங்கள் இந்த செயலால் அழிக்கப்பட்டுள்ளது. வீரபாகு சேர்த்தார். வைஷ்ணவர்கள் நீங்கள் அவர்களை துரோகம் செய்து விட்டீர்கள் என்றும் நீங்கள் சைவத்தை நோக்கி சாய்ந்து விட்டீர்கள் என்றும் உணர்கிறார்கள். நமது பிரஜைகளில் பெரும்பாலானவர்கள் நீங்கள் வைஷ்ணவர்கள் மற்றும் சைவர்களுக்கு இடையே சமநிலையை சரியாக செய்துள்ளீர்கள் என்று உணர்கிறார்கள். உங்கள் திருமணத்தால் சம்ப சிவம் பிரபு மற்றும் பெருமாள் ஒன்றே என்ற செய்தியை சமூகத்திற்கு நீங்கள் தெரிவித்துள்ளீர்கள் என்று அவர்கள் உணர்கிறார்கள். இது இரு பிரிவினருக்கும் ஒன்றாக வாழவும் ஒத்துழைக்கவும் மதச்சார்பற்ற எண்ணங்களை உள்வாங்க உதவியுள்ளது. வீரபாகு தொடர்ந்தார். சிலர் மட்டுமே நீங்கள் பழங்குடி தலைவரின் மகளை ஒரு காமக்கிழத்தியாக வைத்திருக்க வேண்டும். தெய்வானைக்கு சமமான மனைவியின் தகுதியை வள்ளியிடம் வழங்கக்கூடாது என்று உணர்ந்தனர். 3ஆம் மாறுபடை தளபதி மகேந்திரன் அறிவித்தார். கந்தன் பிரபுவே, தேவேந்திரனின் படை வள்ளிமலை பழங்குடி படையை தாக்கியது. நமது சேனாதிபதி வீரபாகுவின் திறமையான வழிகாட்டுதலாலும் பழங்குடியினரின் வீரத்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். தேவேந்திரன் ஓர் அவமானகரமான தோல்வியை அடைந்தார். அதை பற்றி அவர் பெருமையாக பேச விரும்பவில்லை. கந்தன் பிரபு பதிலளித்தார். வீரபாகு மற்றும் மகேந்திரனே, எனது நிர்வாகத்தை திறம்பட செய்ய இந்த உள்ளீடுகளை எனக்கு வழங்கியதற்கு நன்றி. இந்த பிரச்சனையை விரைவில் தீர்ப்பேன். அவளது திருமணத்தின் கடைசி நாள் வரை அவள் தனது கணவனை பற்றிய எந்த ஒரு தகவலையும் செய்தியையும் அல்லது அவர் திரும்பி வருவதற்கான சாத்திய கூறுகளையும் ஆவலுடன் எதிர்பார்த்தாள். ஆனால் வீணாகிவிட்டது. தாமரைக்கு முன்னால் காத்திருக்கும் விதியின் திருப்பங்கள் இருந்தன.
திருமண நாளில் இளங்கோவன் வீட்டிற்குள் நுழைந்தார். தனது வீடு திருமண அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார். இது யாருடைய திருமணம் என்பது குறித்து அவர் சந்தேகத்தில் மூழ்கினார். அவரது மகள்கள் திருமணம் செய்து கொள்ள இன்னும் சிறியவர்களாக இருந்தனர். இளங்கோவன் கூச்சலிட்டார், தாமரை, தாமரை, நீ எங்கே இருக்கிறாய்? நமது வீட்டில் என்ன நடக்கிறது? இது யாருடைய திருமணத்திற்காக அலங்கரிக்கப்பட்டுள்ளது? இளங்கோவன் உயிருடன் திரும்பி வந்ததை கேட்டு மற்றும் பார்த்து அனைத்து வந்திருந்த விருந்தினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இளங்கோவனின் குரலை கேட்ட தாமரை தனது திருமண உடையுடன் அவரை சந்திக்க ஓடினாள் மற்றும் இளங்கோவனை கட்டிப்பிடித்தாள். நீ ஏன் மணமகள் போல் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ திருமணம் செய்து கொள்ளப் போகிறாயா? தாமரை திக்குமுக்காடி, ஆம் அன்பே, நான் உன்னை நீண்ட நாட்களாக காத்திருக்கிறேன். மேலும் எனது குடும்பத்தினரின் அழுத்தத்தின் காரணமாக நம் மகள்களின் எதிர்காலத்தை மனதில் கொண்டு மறுமணத்திற்கு ஒப்புக்கொண்டேன். நீ இதை எனக்கு எப்படி செய்தாய்? தாமரை, உன்னிடமிருந்து 6 ஆண்டுகள் தூரத்தில் நான் எப்போதும் உன்னை பற்றியே நினைத்திருக்கிறேன். இந்த ஆண்டுகளில் நான் வேறு எந்த பெண்ணையும் பற்றி நினைக்கவோ அல்லது யாரையும் தொடவோ கூட இல்லை. என் தாமரை என்றென்றும் எனக்காக காத்திருப்பாள் என்று நான் பலரிடம் பெருமையாக சொல்லியிருக்கிறேன். உன்னிடமிருந்த எனது நம்பிக்கை இப்போது சிதறியுள்ளது. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று எனக்கு தெரியவில்லை என்று இளங்கோவன் புலம்பினார். தயவு செய்து அன்பே, என் பக்கத்தை கேள். இந்த நேரம் வரைக்கும் நான் உன்னை பற்றியே நினைத்திருக்கிறேன். உன்னிடமிருந்தோ அல்லது திரும்பி வந்த காயமடைந்த வீரர்களிடமிருந்தோ எந்த தகவலும் இல்லாததால் என் தாய் மற்றும் சகோதரர் எனது மகள்களின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்திற்காக மறுமணம் செய்து கொள்ளும்படி என்னை வற்புறுத்தினர். இந்த நேரம் வரைக்கும் நான் திருமணம் செய்து கொண்டிருந்தாலும் கூட உன் நினைவுகள் என்னை விட்டு அகலாது. புரிந்து கொள்ள முயற்சி செய். தாமரை, நீ என் நம்பிக்கையை முறித்துவிட்டாய். நான் இனி உன்னுடன் இருக்க முடியாது. நீ உன் திருமணத்தை தொடரலாம். இதனுடன் இளங்கோவன் தனது வீட்டை விட்டு வெளியேறி கதிர்சேல்வனின் வீட்டை நோக்கி நடந்தார். துரோகம் செய்யப்பட்ட காதலின் வேதனையுடன் அவர் வலியுடன் நடந்தார். இளங்கோவன் வருவதைக் கண்டு கதிர்சேல்வன் ஆச்சரியப்படவில்லை. தாமரை தனது காதலை காட்டிக் கொடுத்த கதையை அவரிடமிருந்து கேட்டார். தகவல் தொடர்பு எதுவும் இல்லாமல் இவ்வளவு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தாமரை ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டிருப்பாள் என்று அவர் நினைத்தார். இளங்கோவன் திரும்பி வந்த நாளும் அவளது திருமண நாளும் ஒத்துப்போனது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. விதிக்கு முன்னால் அதன் சொந்த கதை இருந்தது. கதிர்சேல்வன் பரிந்துரைத்தார், தலைவரே, நீங்கள் திருமணத்தை நிறுத்தி அவளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றிருக்கலாம். இளங்கோவன் வலியுடன் பதிலளித்தார், நான் அதை எப்படி செய்ய முடியும்? அவள் ஏற்கனவே திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டாள். நான் திருமணத்தை பலவந்தமாக நிறுத்த முடியாது. நான் ஒரு வீரன், ஒரு கயவன் அல்ல. கதிர்சேல்வன் மௌனமாக இருந்தார். உணர்வு பூர்வமாக பாதிக்கப்பட்ட இளங்கோவனை குணப்படுத்துவது நேரம் மட்டுமே என்பதை அவர் உணர்ந்தார். இளங்கோவன் கதிர்சேல்வனை சிலம்பட்டம் விளையாட சவால் விட்டார். இளங்கோவனின் பக்கம் நிறைய தீவிரம் இருந்தது. கதிர்சேல்வன் காயம், குறை மற்றும் கோபம் விளையாட்டில் இருப்பதை உணர்ந்தார். அவர் அனைத்து சக்தி வாய்ந்த அடிகளையும் தடுத்து இளங்கோவன் தனது விரக்தியை வெளியேற்ற ஒரு வாய்ப்பை வழங்கினார். இரவு உணவின் போது இளங்கோவன் கதிர்சேல்வனின் செல்வியுடனான சந்திப்பை பற்றி விசாரித்தார். கதிர்சேல்வன் தமிழ் மரபுக்கு ஏற்ப அவளை மணந்து கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக சம்பசிவம், பிரபு மற்றும் கந்தன் பிரபுவின் ஆசீர்வாதத்தை நாடுவதாகவும் தெரிவித்தார். கந்தன் பிரபு திருமணத்திற்கு தலைமை தாங்க ஒப்புக்கொண்டார். இளங்கோவன் கதிர்சேல்வனுக்கு மகிழ்ச்சியடைந்து அவரை வாழ்த்தினார். அவர் திருமண விழாவில் பங்கேற்க ஒப்புக்கொண்டார். திருப்பரங்குன்றத்தை அடைந்த பிறகு வள்ளி தெய்வானையை அவரது ராணியின் அறையில் சந்திக்கச் சென்றாள். கந்தன் பிரபு முரண்பாடு தவிர்க்க முடியாதது என்பதை அறிந்திருந்ததால் வள்ளியின் தெய்வானையை சந்திக்கும் யோசனையை தயக்கத்துடன் ஒப்புக்க கொண்டார். வள்ளி தனது இணை மனைவி தெய்வானையை சாளரத்தின் வழியாக பார்த்து கொண்டு எண்ணங்களில் இழந்திருப்பதைக் கண்டாள். வள்ளி தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டாள். தெய்வானை அக்கா, நான் பழங்குடி தலைவர் நம்பியராசனின் மகள் வள்ளி. உங்களுக்கு வணக்கம். நீங்கள் மற்றொரு பெண்ணை மணப்பதை எப்படி நினைத்தீர்கள்? உங்கள் செயலால் உங்களுக்கு வெட்கமில்லையா? நீங்கள் பெண்களுக்கு ஒரு அவமானம். வள்ளி பதிலளித்தாள்,
நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. நான் ஏற்கனவே கந்தன் பிரபுவை மணந்து கொள்ள முடிவு செய்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன். முதலில் ஒரு வேடனாகவும் பின்னர் ஒரு முதியவராகவும் மாறுவேடத்தில் இருந்த கந்தன் பிரபு என்னிடம் இருந்த பக்தியை புரிந்து கொண்டு என்னை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். மேலும் பலதார மனம் ஒரு குற்றமல்ல, அது இங்குள்ள ஒரு வழக்கம். உங்கள் தந்தை தேவேந்திரனுக்கு இந்திராணி என்ற முறையான மனைவி இருந்தாலும் அவருக்கு நிறைய அப்சராக்கள் காமக்கிழத்திகளாக உள்ளனர். உங்கள் தந்தைக்கும் கந்தன் பிரபுவுக்கும் இது எப்படி வேறுபட்ட விதி? தெய்வானை பதிலளித்தாள். அவர் உங்களை ஒரு காமக்கிழத்தியாக எடுத்துக்கொண்டு இரகசியமாக உங்களை சந்தித்திருந்தால் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் உங்களை மணந்து கொள்வதன் மூலம் நீங்கள் எனக்கு சமமானவர் என்று அவர் உலகத்திற்கு அறிவித்துள்ளார். ஒரு ராணியாக இருக்க எந்த நடத்தை மற்றும் அதிநவீனம் இல்லாத ஒரு தாழ்ந்த பிறப்பு கொண்ட பழங்குடி பெண் எப்படி எனக்கு சமமானவர்? வள்ளி கோபத்துடன் கூச்சலிட்டாள். கந்தன் பிரபு மற்ற ஆண்களைப் போலல்லாமல் பெண்களை அவமதிக்காமல் அவர்களை காமக்கிழத்திகளாக வைத்து தங்கள் கணவனாக அவர்களின் சலுகைகளை சமூகத்தில் இழக்காமல் இருக்கிறார் என்பது எனக்கு ஒரு வரம். ஒரு பெண்ணாக நீங்கள் பெண்களுக்கு அவர் கொண்டிருக்கும் மரியாதையை அங்கீகரிப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். நான் ஒரு பழங்குடி தலைவரின் மகளாக இருக்கலாம், ஆனால் நாம் நேர்மையானவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள். நகரங்களில் உள்ள பலரைப் போல ராஜகுணமான துரோகம் மற்றும் தந்திரோபாயங்கள் இல்லை. ஒரு பழங்குடி தலைவரின் மகளாக இருப்பதை விட ஒரு பேரரசரின் மனைவியாக இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். கந்தன் பிரபுவின் மீது எனக்கு இருந்த காதல் ஒரு தெய்வீக காதல். இழந்த பேரரசை மீண்டும் பெறுவதற்கான திருமண கூட்டணி அல்லது கட்டாயம் அல்ல. கந்தன் பிரபுவுடனான எனது திருமணம் எங்கள் பெற்றோர் மற்றும் எங்கள் உறவினர்களின் ஒப்புதலுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமணம். கந்தன் பிரபுவுடனான எனது திருமணம் என் தந்தைக்கு அடைக்கலம் அளித்ததற்கான நன்றியின் அடையாளமல்ல. கந்தன் பிரபு தனது பெருந்தன்மையால் எங்களுக்கு உதவினார். கந்தன் பிரபு என்னை காதலித்தார், அதனால்தான் நான் அவரை மணந்தேன். இது உடல் நெருக்கத்தை நியாயப்படுத்த இரகசியமாக காந்தர்வ மனம் அல்ல. நான் என் மாமனாரான சம்புசிவம் பிரபுவிடம் புகார் செய்ய வேண்டும், ஆனால் அவர் கங்கை தாயை இரகசியமாக மறைத்து விட்டார். இது ஒரு மரபணு பண்பு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சூனியக்காரி. என் கணவர் கந்தன் பிரபுவை என்னிடமிருந்து கவர்ந்தீர்கள். தெய்வானியின் வார்த்தைகளால் வள்ளி கோபமடைந்தாள். அவள் பதிலளித்தாள். கந்தன் பிரபுவுடனான எனது திருமணத்தை பற்றி உங்களிடம் உண்மையை சொன்னால் நீங்கள் எனது நிலையை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீங்கள் நாகரிகத்தை இழந்து விட்டீர்கள், மேலும் நியாயமற்ற கோபம் மற்றும் பாரபட்சத்தால் மூடப்பட்டுள்ளீர்கள். அத்தகைய எண்ணங்களுடன் நான் நியாயப்படுத்த முடியாது. கந்தன் பிரபுவுடனான எனது திருமணம் காந்தர்வ மணமாக இருந்தாலும் நான் அவரது மனைவி என்று அவர் உலகத்திற்கு அறிவித்துள்ளார். இது நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை விட எனக்கு மிகவும் முக்கியமானது. வள்ளி தெய்வானையின் அருவருப்புடன் ராணியின் அறையை விட்டு வெளியேறினாள். கதிர் செல்வன் திருமணத்திற்கு பிறகும் இளங்கோவன் அவருடன் தங்கியிருந்தார். பெரும்பாலும் இளங்கோவன் தனது துக்கத்தை மதுவால் மறந்திருந்தார். பனை கல்லு அவரது துயரத்தையும் துரோகத்தையும் மூழ்கடித்தது. செல்வி இளங்கோவனின் குழப்பத்தை புரிந்து கொண்டார். மேலும் அவரை பற்றி எந்த புகார்களும் இல்லை. அவரும் கதிர் செல்வனும் இளங்கோவனின் கடினமான காலத்தில் அவருக்கு உதவினர். இளங்கோவனும் கதிர் செல்வனும் உள்ளூர் கள்ளுக்கடைக்கு சென்றனர். வழக்கம் போல் அவர் தனது துக்கத்தை மறக்க முழுவதுமாக குடித்துவிட்டு தனது அண்டை வீட்டுக்காரர் கன்னியப்பனுடன் சண்டையிட்டார். அவர் தனது மனைவியின் கற்பை பற்றி கேலி செய்து அவருடன் தனக்கும் ஒரு உறவு இருப்பதாக குற்றம் சாட்டினார். அவர் இளங்கோவனின் ஆண்மையையும் அவரது மனைவியின் கற்பையும் கேள்வி எழுப்பினார். இளங்கோவன் கன்னியப்பனை கருப்பும் நீலமுமாக அடித்தார். கதிர் செல்வனின் முயற்சியால் இளங்கோவன் கன்னியப்பனை கொல்லாமல் தடுத்தார். அண்டை வீட்டுக்காரர் இதை உள்ளூர் நீதிபதியின் பார்வைக்கு கொண்டு வந்தார். அவர் இளங்கோவனுக்கு கடுமையான தண்டனை வழங்கினார். இளங்கோவனை மாட்டு பொங்கல் நாளில் ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது காட்டு மற்றும் கடுமையான காளை பைரவனை அடக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார். பைரவன் பல தொழில்முறை அடக்குபவர்களை கொன்றதால் கதிர் செல்வன் தீர்ப்பை கேட்டு அதிர்ச்சியடைந்தார். இளங்கோவன் தற்போது அவர் இருந்த வீரர் அல்ல, மேலும் அவரது பயிற்சி மற்றும் திறன்கள் அனைத்தும் பனை கல்லில் மூழ்கியிருந்தன.
ஜல்லிக்கட்டு குமரிக்கண்டத்தின் பிடித்தமான விளையாட்டாக இருந்தது. காளையை அடக்குவதைக் காண பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அடக்க முடியாத பைரவன் கால்நடை வளர்ப்பவர்களிடையே பெரும் தேவைக்குரியவராக இருந்தார். மேலும் அவர் உரிமையாளரிடமிருந்து வாடகைக்கு எடுக்கப்பட்டு அவர்களின் பசுக்களை மேம்பட்ட கன்றுகளுடன் கருவுறச் செய்தார். பைரவனை அடக்க முயன்ற அனைத்து வீரர்களும் சோகமான முடிவை எதிர்கொண்டனர். இளங்கோவனின் பெயர் பைரவனை அடக்க விரும்பும் வீரராக அறிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் ஒரு அமைதி நிலவியது. அனைவரும் நடக்கும் நிகழ்வுகளை ஆவலுடன் பார்த்தனர். இளங்கோவன் காளையை வெற்றிகரமாக தவிர்த்தார். ஆனால் பைரவனுக்கு இறுதி வார்த்தை சொல்ல இன்னும் சிறிது நேரம் பிடித்தது. பைரவன் இளங்கோவனை கடுமையாக காயப்படுத்தினார். மேலும் அவர் அதிகமாக இரத்தம் கசிந்தார். ஆனால் அவர் தனது நிலையை தக்க வைத்து கொண்டு பைரவனின் கூனலை பிடித்து அதன் முழங்கால்களில் கொண்டு வர முயன்றார். அவரது உத்தி சரியாக இருந்தாலும் அவரது ஆற்றல் அளவு செய்ய வேண்டிய செயலுடன் பொருந்தவில்லை. அவர் தனது கால்களில் நிற்பதற்காக போராடிக் கொண்டிருந்தார். பைரவன் தனது இறுதி செயலை செய்வதை பார்க்க அனைத்து பார்வையாளர்களும் ஆவலுடன் பார்த்தனர். இளங்கோவனின் குடலை கிழித்தெறியும். பைரவன் பைத்தியம் போல் இளங்கோவனை நோக்கி ஓடினான். அனைத்து நிகழ்வுகளையும் பார்த்த கதிர்சேல்வன் தனது கண்களை நம்பவில்லை. மேலும் குமரிக்கண்டத்தின் துணிச்சலான தளபதியின் சோக நிலையை கண்டார். காளையால் இளங்கோவனுக்கு ஒரு கொடூரமான முடிவு ஏற்படுவதை அவர் விரும்பவில்லை. அவர் அரங்கில் குதித்து ஓடி வந்த காளையை நோக்கி தனது ஈட்டியை எறிந்தார். ஈட்டி பைரவனை நேராக கிழித்து அவரை தரையில் முட்டி போட்டது. பைரவன் வலியால் துடித்துக் கொண்டிருந்தார். இதை கண்ட கதிர்சேல்வன் தனது கத்தியை அதன் தொண்டையில் குத்தி அதன் துயரத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். கூட்டம் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு ஆரவாரம் செய்தது. இளங்கோவனுக்கு கதிர்சேல்வன் காட்டிய துணிச்சலை அவர்கள் பாராட்டினர். மேலும் அவர்கள் இருவரையும் தோள்களில் தூக்கிச் சென்றனர். கதிர்சேல்வன் பைரவனின் உரிமையாளருக்கு அவரது இழப்புக்காக ஒரு பையில் நிறைய நாணயங்களை கொடுத்தார். ஜல்லிக்கட்டில் காளையை வேறு எந்த ஆயுதத்தாலும் தாக்கக்கூடாது என்ற நிறுவப்பட்ட விதிக்கு எதிராக இருந்தாலும் இளங்கோவனின் உயிரை காப்பாற்றிய கதிர்சேல்வனின் நட்பு முயற்சியை மக்கள் பாராட்டினர். இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வனின் சகோதரத்துவம் மற்றும் தோழமை குமரிக்கண்டம் முழுவதும் தீ போல் பரவியது. குமரிக்கண்டத்தின் சுவர்கள் அவர்களின் துணிச்சலான செயலின் கிராஃபிட்டிகளால் செதுக்கப்பட்டன. இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வனின் நட்பை காட்டும் நாடகங்கள் நடத்தப்பட்டன. இந்த கதை கந்தன் பிரபுவின் காதுகளுக்கும் எட்டியது. அவரது வீரர்கள் ஒருவருக்கொருவர் கொண்டிருந்த தோழமையை பற்றி அவர் மகிழ்ச்சியடைந்தார். இளங்கோவன் மற்றும் கதிர்சேல்வன் மற்ற வீரர்களுக்கு சிறந்த முன்மாதிரியாக இருந்தனர். தெய்வானை மனச்சோர்வு, உதவியற்ற தன்மை மற்றும் தொலைந்து போனதாக தோன்றினாள். அவள் தனது தாய் இந்திராணியை சந்தித்து அவளது ஆலோசனையை நாட முடிவு செய்தாள். இந்திராணியின் அறைக்கு வந்ததும் தெய்வானை உள்ளே ஓடி அவளை கட்டிப்பிடித்தாள். அவள் அடக்க முடியாத கண்ணீரை சிந்தினாள். அழுது கொண்டே அவள் புகார் செய்தாள். அம்மா, கந்தன் பிரபு என்னை எப்படி துரோகம் செய்ய முடியும்? நான் ஒரு கடமைக்குரிய மனைவியாக அவருக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறேன். அவரிடம் எனக்கு இருக்கும் காதல் தூய்மையானது. அவரால் அதை உணர முடியவில்லையா அல்லது அதை போன்றே இருக்க முடியவில்லையா? இந்திராணி அவளை ஆறுதல் செய்தார். உங்கள் துக்கத்தையும் வலியையும் நான் புரிந்து கொள்கிறேன். நான் அங்கே இருந்தேன், அதை உணர்ந்தேன். என்னை நம்புங்கள், அது எளிதானது அல்ல. நேரம் மட்டுமே நமது காயங்களை குணப்படுத்தும். மேலும் நாம் தவிர்க்க முடியாததை பழக்கப்படுத்திக் கொள்கிறோம். உங்கள் தந்தை தேவேந்திரன் ஒரு புனிதர் அல்ல. அவர் பணிப்பெண்கள், காமக்கிழத்திகள் மற்றும் அப்சராக்கள் ஆகியோருடன் நிறைய உறவுகளை கொண்டிருந்தார். அவர்களில் பலரும் அவரது குழந்தைகளை பெற்றெடுத்தனர். அவர் அவர்களில் யாருக்கும் மனைவியின் தகுதியை பகிர்ந்து கொள்ளவில்லை. அவரது உறவுகள் மற்றும் அவரது சட்டவிரோத குழந்தைகளை உலகம் முழுவதும் அறியும். அவரது உறவுகளால் நான் வெறுப்படைந்தாலும் நான் அவற்றை புறக்கணித்து அவரது முறையான மனைவியாக எனது நிலையை தக்க வைத்துக் கொண்டேன். உங்கள் தந்தையுடன் உறவு கொண்ட எங்கள் பெண்களின் துயரத்தை நான் பரிதாபப்படுகிறேன். அவர்கள் சமூகத்தால் கற்பிழந்தவர்களாகவும் காமக்கிழத்திகளாகவும் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறார்கள். அதே நேரத்தில் தேவேந்திரனின் காமவெறி தரையில் துடைக்கப்படுகிறது.
அவர்களின் துயரம் கற்பனைக்கு எட்டாதது. சட்டவிரோத குழந்தைகள் கேலி செய்யப்படுகிறார்கள். மேலும் அவர்கள் முறையான குழந்தைகளைப் போல மரியாதையையோ அல்லது இராச்சியத்தின் பங்கையோ பெறுவதில்லை. தேவேந்திரனின் முறையான மனைவியாக இருக்கும் அனைத்து சலுகைகளையும் கொண்டிருக்கும் நான் அதிர்ஷ்டசாலி. வீரமகேந்திரபுரத்தின் கைதி பெண்களுக்கு நியாயமற்ற நடத்தை காரணமாக தற்போதைய போர் சூரபத்மனுடன் இருந்தது. தேவேந்திரனும் அவரது ஆட்களும் அவர்களை பாலியல் அடிமைகளாக பயன்படுத்தினர். பலமுறை அவர் என்னை ஒரு தயக்கமான பங்கேற்பாளராகவும் அவரது கொடூரமான செயல்களுக்கு ஒரு உதவியாளராகவும் வற்புறுத்தியுள்ளார். ராஜா சூரபத்மன் தனது பெண்களுக்கு மிகவும் நன்றாக நடந்து கொண்டார். மேலும் அவர் பெண்களின் நலன்புரி நடவடிக்கைகளுக்கு ஒரு அளவுகோலை நிர்ணயித்தார். தனது தாய் இந்திராணியின் இந்த கேளாத கதைகளை கேட்ட தெய்வானை அவளுடன் இரக்கப்பட்டு அவளுடன் ஒத்துணர்ந்தாள். அவளின் உறுதிப்பாடு மற்றும் உறுதியான தன்மையை அவள் பாராட்டினாள். இந்திராணி தொடர்ந்தார், தெய்வானை, நீங்கள் அதிர்ஷ்டசாலி. கந்தன் பிரபு பெண்களை மதிக்கிறார். அவரது அனைத்து சாதனைகள் மற்றும் வெற்றிகளுடன் அவர் தனது சக்தியை தவறாக பயன்படுத்தவில்லை. உங்களைத் தவிர வேறு எந்த பெண்ணுடனும் அவருக்கு எந்த உறவும் இல்லை. இப்போது அவர் வள்ளியை மணந்து அவளுக்கு மனைவியாக அதே தகுதியை வழங்கியுள்ளார். உங்கள் நிலை குறித்து பாதுகாப்பின்மை மற்றும் பயத்தை கொண்டிருக்க வேண்டாம். அவர் உங்களை முன்பு போலவே நடத்துவார். கந்தன் பிரபு ஒரு பெண்ணாக வள்ளியை மதித்தார். மேலும் அவளை ஒரு காமக்கிழத்தியாக துஷ்பிரயோகம் செய்யவில்லை. அவர் ஒவ்வொரு சாதாரண நபராலும் பார்பரியன்கள் மற்றும் தாழ்ந்த பிறப்பு குப்பைகள் என்று துஷ்பிரயோகம் செய்யப்படும் பழங்குடியினரின் கண்ணியத்தையும் உயர்த்தியுள்ளார். கந்தன் பிரபுவின் செயல்கள் உலகம் முழுவதும் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தும். காமக்கிழத்திகளை கொண்ட பல ஆண்கள் 2 முறை சிந்தித்து தங்கள் உறவுகளை முறைப்படுத்துவார்கள். பெண்கள் காமக்கிழத்திகளாக முடிவடைவதற்கு முன்பு 2 முறை சிந்திப்பார்கள். மாறாக ஒரு மனைவியாக சமமான தகுதியை கோருவார்கள். முருகன் இவ்வாறு நிலவும் நிலைமையை உடைத்து பழங்குடியினர் மற்றும் பெண்களின் இதயங்களை என்றென்றும் வென்றார். கந்தன் பிரபு உங்களையோ அல்லது வள்ளியையோ பாகுபாடு காட்டவோ அல்லது சமமற்ற முறையில் நடத்தவோ மாட்டார் என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும். தெய்வானை வள்ளியின் மீதான பொறாமை, ஆரோக்கியமற்ற போட்டி மற்றும் அவநம்பிக்கையை விட்டுவிடுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் மகிழ்ச்சி நிலவும். நீங்கள் திருமணத்திலிருந்து வெளியேறலாம். உங்கள் முடிவை நாங்கள் ஆதரிப்போம், மேலும் உங்களுடன் நிற்போம். இந்திராணியின் ஞானமான வார்த்தைகளை கேட்டது தெய்வானையின் தாங்க முடியாத துக்கத்திற்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. கந்தன் பிரபுவின் செயலை அவள் ஒரு புதிய முன்னோக்கில் உணர முடிந்தது. வள்ளியை மணந்ததற்கான கந்தன் பிரபுவின் விளக்கத்தை கேட்க அவள் இப்போது ஆர்வமாக இருந்தாள். கடுமையாக காயமடைந்த இளங்கோவனை செல்வி பராமரித்தார். பெரும்பாலான நாட்களில் அவர் உணர்விழந்து வலியால் துடித்துக் கொண்டிருப்பார். சித்த வைத்தியர், சித்த மருத்துவ முறையை பயிற்சி செய்யும் மருத்துவர் தினமும் அவரை பார்த்து அவரது காயங்களுக்கு மூலிகைகளை கொண்டு கட்டுப்போட்டு பால் கலந்து நாளில் 2 முறை ஊட்டும்படி சூர்ணம் கொடுத்தார். இளங்கோவனின் ஜல்லிக்கட்டு கதையை கேள்விப்பட்ட தாமரையும் கதிர் சேல்வனின் வீட்டிற்கு ஓடினாள். அவர் அவளுடன் இளங்கோவனின் காயங்கள் மற்றும் அவளது திருமண சூழ்நிலையால் அவர் அடைந்த உணர்வுபூர்வமான அதிர்ச்சியை பற்றி பேசினார். தாமரை தனது கதையை கதிர் சேல்வனிடம் கூறினாள். அவர் அவளுடன் ஒத்துணர்ந்தார். அவர் உயிருடன் திரும்பி குடும்பத்துடன் சேர்ந்ததை கண்டதில் அவளுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியை பற்றியும், இளங்கோவனின் வெடிப்பு மற்றும் 2வது முறையாக அவளை கைவிட்டதால் அவளது மகிழ்ச்சி குறுகிய காலமாக இருந்ததை பற்றியும் அவர் கூறினார். அவள் நிர்ணயிக்கப்பட்ட திருமணத்தை ரத்து செய்ததையும் கதிர் சேல்வனிடம் பகிர்ந்து கொண்டாள். அவளும் அவளது மகள்களும் அவர் திரும்பி வருவதற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். தாமரை கதிர் சேல்வனிடம் இளங்கோவனை பராமரிக்க அனுமதிக்கும்படி கெஞ்சினாள். மேலும் அவர் உணர்வு பெறுவதற்கு முன்பே கவனிக்காமல் வெளியேறுவதாக உறுதியளித்தாள். கதிர் சேல்வன் அவளது கோரிக்கையில் எந்த தீங்கையும் காணவில்லை. அதை ஒப்புக்கொண்டார். தாமரையும் செல்வியும் இளங்கோவன் முழுமையாக குணமடையும் வரை நாள் முழுவதும் அவரை பராமரித்தனர். தனது உறுதிமொழியின்படி தாமரை தனது கணவர் மீண்டும் ஆரோக்கியத்திற்கு வந்ததை கண்டதும் திரும்பி வருவதை நிறுத்தினாள். இளங்கோவன் கதிர் சேல்வன் மற்றும் செல்வியின் குடும்ப வாழ்க்கையை பாராட்டினார்.
கதிர்செல்வன் தனது அட்டூழியமான வாழ்க்கையிலிருந்து ஒரு குடும்ப மனிதனாக புதிய பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டதைக் கண்டு அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. கதிர்செல்வன் தாமரையின் திருமணத்தை ரத்து செய்தது மற்றும் அவர் திரும்பி வருவதற்காக அவர்களின் பொறுமை குறித்து இளங்கோவனிடம் பேசினார். தாமரை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்பதை கேட்டு இளங்கோவன் மகிழ்ச்சியடைந்தார். ஆனால் அதை தனது முகத்தில் வெளிப்படுத்தவில்லை மற்றும் அதை உறுதியாக எடுத்துக்கொண்டார். இளங்கோவனின் கோபம் தணிய கடைசி வைக்கோல் கதிர்செல்வன் தாமரையின் பங்கு குறித்து அவருக்கு தெரிவித்தபோது அவர் அவரை பராமரித்து மீண்டும் ஆரோக்கியத்திற்கு கொண்டு வந்தார். இளங்கோவன் சித்த வைத்தியரின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். அவரது மீட்பு ஒரு அதிசயம் மற்றும் அவரது மருத்துவ அனுபவத்தில் அவர் கண்ட அரிய வழக்கு என்று கோபத்தின் குமிழி வெடித்தது. மேலும் இளங்கோவன் வருத்தத்தால் நிரம்பினார். உடனடியாக அவர் தனது அன்பான நண்பர் மற்றும் சகோதரர் கதிர்செல்வன் மற்றும் அவரது மனைவியிடம் விடைபெற்றார். அவர் வீட்டிற்கு திரும்பினார். தாமரையும் அவரது மகள்களும் அவரை பார்த்து அவர் மீது தாவினர். இது குமரிகண்டத்தின் துணிச்சலான வீரர் கண்ட சிறந்த குழுமமாக இருந்தது. தெய்வானை மற்றும் வள்ளி தங்கள் திருமணம் குறித்து வாதிட்டதை கந்தன் பிரபு கேள்விப்பட்டார். அவர்களுக்கிடையே கொதித்தெழுந்த பகைமையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தார். அவர் வள்ளியை தெய்வானையின் அறைக்கு அழைத்துச் செல்லும்படி கேட்டார். தெய்வானை சாளரத்தின் அருகே நின்று எண்ணங்களில் இழந்திருந்தாள். கந்தன் பிரபு மற்றும் வள்ளியை ஒன்றாக பார்த்ததும் அவளது இதயத்தில் திடீரென ஒரு வலி ஏற்பட்டது. ஒரு கட்டாய புன்னகையுடன் அவள் அவர்களை வரவேற்றாள். கந்தன் பிரபு கூறினார், தெய்வானை, வள்ளியுடன் எனது திருமணத்தை பற்றி உங்களை இருளில் வைத்ததற்கு மன்னிக்கவும். இது ஒரு திட்டமிடப்பட்ட நிகழ்வு அல்ல. இது சூழ்நிலைகள் மற்றும் தவிர்க்க முடியாத விதியால் நம்மை ஒருவரை ஒருவர் சந்திக்க வழிவகுத்தது. அவளுடைய காதல், பக்தி மற்றும் பாசம் நீங்கள் எனக்கு வழங்கிய அளவுக்கு உள்ளது. வள்ளி என்னை திருமணத்திற்கு மயக்கவில்லை. நீங்கள் இருவரும் என் கண்களைப் போன்றவர்கள். உங்களில் ஒருவர் இல்லாமல் நான் இருக்க முடியாது. உங்கள் இருவரின் எல்லாமையும் என் வாழ்க்கையை முழுமையற்றதாக்கும். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் முற்றிலும் காதலின் அடிப்படையில் திருமணம் செய்து கொண்டேன். மேலும் எந்த மறைமுக நோக்கங்களும் அல்லது பலன்களும் இல்லை. தெய்வானை, நீங்கள் இச்சாசக்தியை, விருப்பத்தின் சக்தியை குறிக்கிறீர்கள். வள்ளி கிரியாசக்தியை, செயலின் சக்தியை குறிக்கிறார். மேலும் என் வேல், ஈட்டி, ஞான சக்தியை, அறிவின் சக்தியை குறிக்கிறது. அறிவு, விருப்பம் மற்றும் செயல் ஒற்றுமையிலும் இணக்கத்திலும் உலகை இயக்குகிறது. கந்தன் பிரபு தொடர்ந்தார். மேலும் முந்தைய பிறப்பில் தெய்வானை மற்றும் வள்ளி, நீங்கள் இருவரும் சகோதரிகள். நீங்கள் என்னை மணந்து கொள்ள விரும்பி அதற்காக கடுமையான தவம் செய்தீர்கள். தற்போதைய நிகழ்வு நீங்கள் இருவரும் செய்த அந்த கடுமையான தவத்தின் பலன். விதியையும் நாம் விதிக்கப்பட்டதையும் யார் வெல்ல முடியும்? உணர்வுகள் சூழ்நிலைகளால் மாறுகின்றன. நீங்கள் இருவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து சமமான சலுகைகள் மற்றும் தகுதியை அனுபவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உங்கள் இருவரையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் சமமாக நடத்துவேன் என்று உறுதியளிக்கிறேன். உங்கள் பொறாமை, பகைமை, கவலை மற்றும் தாழ்வான சுயமரியாதையை விட்டுவிட்டு மேலே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்துங்கள். தெய்வானையின் மரபு, கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் சடங்கு முறையின் அணுகுமுறை மூலம் வழிபடுவதன் மூலம் என்னை அடைய முடியும் என்பதை உலகம் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வள்ளி உங்களுக்கு எதிர்மறை. தெய்வானை. தெய்வானை கற்பு மற்றும் தூய்மையின் சின்னம். அதே நேரத்தில் வள்ளி எல்லையற்ற மற்றும் விடுதலை பெற்ற காதலின் உச்சம். நீங்கள் இருவரும் உலகின் இயல்பை குறிக்கிறீர்கள். வள்ளி கந்தன் பிரபுவிடம் கேட்டாள், நீங்கள் என்னை மணந்தது அதிருப்தி அடைந்த சைவர்களை திருப்திப்படுத்தவும் குமரி கண்டத்தில் மதச்சார்பின்மையை விதைக்கவும் உதவுமா? கந்தன் பிரபு பதிலளித்தார், நான் உங்களை மணந்தது எந்த மறைமுக நோக்கத்துடனும் இல்லை. உங்கள் பக்தி மற்றும் என்னிடம் மாறாத விசுவாசத்திற்காக நான் உங்களை மணந்தேன். சைவர்கள் நான் அவர்களுடன் இருக்கிறேன் என்று உணர்வது ஒரு மகிழ்ச்சியான தற்செயல். நான் உங்களை மணந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவர்களுடன் இருந்தேன். நான் உங்களையோ அல்லது தெய்வானையோ எந்த வகையிலும் அவமதிக்கவோ அல்லது பாகுபாடு காட்டவோ விரும்பவில்லை. எதிர்கருத்துக்களுடன் நாம் என்றென்றும் காதலின் சின்னமாக இருப்போம். இது எதிரெதிர்களின் ஒற்றுமையாக இருக்கும். எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஒருவருக்கொருவர் உறுதியாக இருப்போம்
மேலும் ஒன்றிணைவதற்கும் போராடுவோம். இவ்வாறு குமரிக்கண்டத்தின் பிரபுவின் மகத்தான காவியம் முடிகிறது.